தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் வந்து சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி வந்து வெளியே வந்தது ஆளுநரை புறக்கணிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஆனா இவர் வந்து யார் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு போய் பண்ணணும் தான் சொல்றாங்க. யார் சார்? இல்ல அந்த சார் யாரு? யார் அந்த சார்? இந்த சண்டையை விட்டுலாம். இது வந்து இப்ப நம்ம கேட்கிறோம்ல, இப்ப நீங்க பொள்ளாச்சியில உங்க ஆட்சி காலத்துல நடந்ததுக்கு நீங்க நடவடிக்கைங்களான்னு அவங்க கேட்கறாங்க. இது நடவடிக்கை தானே. இப்ப 2 பேருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும். அதுக்கு தான் இப்ப நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் பொறுங்க, இத போய் பேசிட்டு வேண்டியது. யார் அந்த சார் அப்படிங்கிற விவகாரத்துல அவர் மருத அழகாஜி இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. யாரு? மருத கொடநாடு விவகாரத்துல சிசிடிவி இணைப்பை துண்டிக்க சொன்ன சார் யாரு அப்படிங்கிற ஒரு புது விஷயம். அதுதான் இது வரும். இது இப்ப சீரியல் பாக்குறவங்களுக்கு, பார்க்காதவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. சீரியல் பாக்குறவங்களுக்கு வேற. இது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். நீங்க வேற என்ன சொல்றது சொல்லுங்க. மாறி மாறி இவங்க ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஒருவரை ஒருவர் நேர்மையாக விரல் நீட்டி சுட்டி காட்டுவதற்கு, குற்றங்களை தவறுகளை சுட்டி உணர்த்துவதற்கு ஒருவருக்கு ஒருவர் தகுதி வச்சுக்கல. இந்த அரசுகள் ஆட்சிகள், நீங்க எட்வர்டு ஸ்னோடன் சொன்னதுதான் திருப்பி நான் சொல்றேன். குற்றங்குறைகளை எடுத்து கூறுகிற போது, தவறுகளை எடுத்து அறைகூவல் அதை எடுத்து வெளிக்கொணரும் போது, அதை ஆட்சியாளர்கள் குற்றமாக கருதினால் உன் நாட்டை ஒரு குற்றவாளிகள் ஆட்சி செய்கிறார்கள் என்று பொருளுங்கிறான். இப்ப நம்ம இதெல்லாம் குற்றம்னு சொல்லும் போது அந்த குற்றத்தை சொல்வதே குற்றம்னு. இப்ப நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நடந்து போராடும் போது எங்களை போராடவே விடல, இறங்கும் போதே தூக்கிட்டாங்க. என்னைய விடுங்க, அம்மா சௌமியா அன்புமணி, குஷ்பு அவங்க தலைமையில நடந்த அந்த பாரதிய ஜனதா மகளிர் இது, என்னையாவது கொண்டு ஒரு மண்டபத்திலே தான் அடைச்சாங்க. அவங்கள ஆட்டு தொட்டில அடைச்சு விட்டுட்டாங்க. இப்ப அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அம்மா சௌமியா அன்புமணிலாம் ஒரு பெண் காவலர் தரத்தன்னு இழுத்து வாங்கன்னா வருவாங்க. அவங்க யாரும் இங்க ஒன்னும் அவ்வளவா நாகரிகமான ஆட்கள் ஒண்ணும் இல்லையா. நாங்க இது புதுசா ஒன்னும் இந்த களத்துல போராட்டத்துக்கு நாங்க வந்தவங்க இல்ல. ஒன்னும் நீ எங்களை வந்து இறங்கி களத்துல நின்று எதுக்காக போராடணும் கூட பேச விடாம தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நாங்க இந்த இதுக்கு நியாயமான ஒரு விசாரணை வேணும், அங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நீங்க வெளிக்கொணரணுங்கிற கோரிக்கை வச்சு போராட வருவதற்கு தடுத்து அனுமதி தர மறுக்கிற நீங்க சீமானை கண்டிச்சு பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? என்ன எது கண்டிச்ச கூட்டம் போடுறீங்க நீங்க? அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி தெரு சீமானை கண்டிச்சு பொதுக்கூட்டம், சீமானை கண்டிச்சு பொதுக்கூட்டம். சரி, என்னை எப்படி கண்டிச்சு பேசுறாங்கன்னு கேட்கறதுக்கு நான் வந்தா வரவே கூடாதுன்னா அதுக்கு 100 கணக்கா அங்க இருத்ததே 25 பேர் தான் கூட்டத்துல. ஆனா 250 காவலரை குளிச்சு வச்சுக்க. எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கல, சரி எப்படித்தான் நம்மளை கண்டிச்சு பேசுறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு நான் உண்மையிலே பேரார்வமா கிளம்பிட்டேன். அப்ப இது எப்படி இருக்கு ஒரு நாடா இருக்கு.